என்னங்க தப்பு? காசா பணமா கொஞ்சம் பழகிதான் பாருங்களேன். கூட்டிட்டு போய் நல்லா பழகுங்கய்யா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அதோ எனக்கு பின்னாடி தெரியுதுங்களா? அதை பார்த்தா உங்களுக்கு என்ன புரியுது? இப்போ நம்ம ஒரு காலேஜ்ல இருக்கோம். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டு. என்ன காலேஜ்னு பார்த்தீங்கன்னா சேலம்ல லொக்கேட் ஆயிருக்கு. சேலம் பாலிடெக்னிக்ல. இந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பனமரத்துப்பட்டியில லொக்கேட் ஆயிருக்கு. சரி, இப்போ காலேஜ்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறீங்களா? காலேஜ்ல நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட வாங்க பழகலாம் ஷோல கல்லூரியில் இருக்க மாணவர்களோட கல்லூரி கலாட்டாக்காக வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நிறைய ஃபன் இருக்க போது, டான்ஸ் இருக்க போது, சாங் இருக்க போது, கேம்ஸ் இருக்க போது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டேலண்ட் எப்படிலாம் இருக்குங்கிறத இன்னைக்கு இந்த ஷோல நம்ம பார்த்துடலாமா? கல்லூரி கலாட்டால ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா டைலாக் இமிட்டேட். அதாச்சும் அவங்களுக்கு ஒரு டைலாக்கை நம்ம போட்டு காட்டுவோம். அது எவ்வளோ அழகா அவங்க இமிட்டேட் பண்ணி காட்டுறாங்கன்னு பார்த்துடலாமா? அருண்குமார் தேர்ட் இயர் மெக்கானிக்கல். அருண்குமார் தேர்ட் இயர் மெக்கானிக்ல இருந்து நம்ம சேலம் பாலிடெக்னிக்ல இருந்து சிங்கம் களை இறங்கிருச்சு. இப்போ அழகா ஒரு டைலாக்கை இமிட்டேட் பண்ணி காட்ட போறாரு. அடி தர்ற வலியை விட பயம் தர்ற வலி தான். அடி ஓகே, இந்தாங்க. அடிதர வலியை விட பயந்தர வலி தான் பெருசு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. உங்க நேம் என்ன டிபார்ட்மெண்ட்? வடமலை தேர்ட் இயர் மெக்கானிக்கல். தேர்ட் இயர் மெக்கானிக்ல இருந்து உங்களுக்கு ஒரு டைலாக் போட்டுடலாமா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அதை வேற ஞாபகப்படுத்தினீங்க தம்பி, நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்குது. சூப்பர். மறக்க முடியல. எதுக்கு இப்ப இவருக்கு போய் நீங்க கை தட்டுறீங்க? புஷ்பா ராஜ். நான் கனிஷ்கா, ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். புஷ்பா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு புஷ்பராஜு எதுக்கும் அடங்காதவன். உங்க டிபார்ட்மெண்ட், உங்க நேம்? ராயல் மெக்கா. செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்தது? ஷாம் பிரசாத். ஓகே, ஷாம் பிரசாத். இன்னைக்கு நீங்க என்ன டைலாக் பேச போறீங்கன்னா, என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதுன்னா நேர்மை, கருமை, ஏர்மை. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். எங்க பரம்பரைக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, நெருமை, எருமை. வெக்கலாம் படக்கூடாது போங்க. ஒரே மாதிரி பதில் சொன்னோம். பாபநாச படம் பாத்தீங்களா? நான் எங்க பார்த்தேன், எல்லாம் விட்டு போயிட்டீங்களா? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பதில் சொன்னோம். ஓகேவா? பாவனா படம் பார்த்துருக்கீங்களா? நான் எங்க பார்த்தேன், என்னதான் விட்டுட்டு போயிட்டீங்களா? ஒரே மாதிரி தான். என்னடா வெக்கமா? ஒரே மாதிரி தான் பதில் சொல்லும். பாபா நாசம் படம் பார்த்தீங்கல்ல? நான் எங்க பார்த்தேன், என்னதான் விட்டு போயிட்டீங்களே. பழகிறதுல என்னங்க தப்பு? காசா பணமா கொஞ்சம் பழகிதான் பாருங்களேன். கூட்டிட்டு போய் நல்லா பழகுங்கய்யா. ஒரு டைலாக்கா போடுறேன். ஒரே டைலாக்கை எத்தனை பேத்துக்கு வேணா டெடிகேட் பண்ணலாம். ஆனால் மைக்கில் வந்து நான் இவளுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன் ஏன்னு ரீசன் சொல்லிட்டு போயிருங்க. ஃபுல்லாக ரீசன் சொல்ல வேணாம். ஆத்தா, பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. இல்லை ஃபுல்லாலாம் ரீசன் சொல்ல வேணாம். உங்களுக்கு உள்ள 1008 இருக்கு, அதெல்லாம் நான் கேட்கல. நீங்கள் மேலோட்டமாக சொல்லிட்டு போனீங்கன்னா போதும். ஓகேங்களா? வீட்டுல உன்னை நல்லா தான் பாத்துக்கிறாங்க, ஆனா எந்த டிப்ரெஷனுமே இல்லன்னு நீயே ஒரு டிப்ரெஷன் ஆகிக்கிற. அந்த டிப்ரெஷனை உங்களும் வச்சுக்க மாட்டேன்ற. ஸ்டேட்டஸ் போடுற, ஸ்டோரி போடுற, எல்லாருக்கும் நான் டிப்ரெஷனா இருக்கேன், நான் டிப்ரெஷன். உனக்கு என்னதான் டிப்ரெஷன்? என்ன ப்ராப்ளம்? இந்த மாதிரி உங்களோட கிளாஸ்ல உங்க காலேஜ்ல யார் இருக்கா? மேபி அவங்க இங்க இல்லைனாலும் பரவாயில்ல, வந்து அவங்க நேம் சொல்லி யாருன்னு சொல்லிட்டு போங்க. யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? அப்படி உங்க லைஃப்ல யாருமோ உங்களை அப்படி பண்றா? கோகுல். என்ன டிபார்ட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்யூட்டர். ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்யூட்டர்ல கோகுல் ஏன்பா இப்படி பண்றீங்க? இப்போ நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க தெரியுதா? ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறப்பா. அதாச்சும் உங்களோட கிளாஸ்லலாம் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களால உங்க கிளாஸே பாடுபடுதுங்கிற மாதிரி. அந்த மாதிரி உங்க கிளாஸ்ல யார் இருக்கா? இல்ல காலேஜ்ல யாரா ஒருத்தர்? சரி, யாரா இருந்தாலும் அப்படியே வந்து இங்க சொல்லிட்டு போனீங்கன்னா பரவாயில்ல. பாய்ஸ்ல யாருமே வரமாட்டேங்கிறீங்க, டெடிகேட் பண்றேன்னு நீங்க. உங்களால எவ்வளவு டிஸ்கிரைப் பண்ண முடியுமோ அவங்கள பத்தி நல்லா டிஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. என் பேர் வந்துட்டு ஆர் சிவபிரசாத், கொல்லப்பட்டியில இருக்கும்.
இவன் பேர் ஆர் சிவபிரசாத், கொல்லப்பட்டிலேருந்து வரான். எதுக்கு வரான்னு எங்களுக்கும் தெரியாது. ஆனால் காலேஜ் வருவான். வந்தானா சும்மாவும் இருக்க மாட்டான், ராவடி பண்ணிட்டே இருப்பான். சொன்னாலும் கேட்க மாட்டான், சொன்னால் அடித்தாலும் அடியும் வாங்கிக்குவான். என்னதான் சொன்னாலும் அடங்கவும் மாட்டான். இது கொண்டு காலேஜ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்டாஃப் கொண்டு பிரின்சிபல் கொண்டு ஃபஸ்ட் இயர்லேருந்து இப்போ தேர்ட் இயர் வரலுமே நிக் நேம் இருக்கு, கோளாறு அப்படின்னு ஒரு நிக் நேம் ஒன்று இருக்கு. அதுவும் இதை பற்றி சொல்லுங்கடா. அவங்க பெருமையை பத்தி சொல்லுங்கப்பா. சார் ஒரு கேன இல்லை, அவன் கிளாஸ் வந்தாலே ஃபன்னாக இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃபன்னாக இருக்கும் கிளாஸ். அது ஸ்டாஃபுக்கு டிஸ்டர்பன்ஸ், உங்களுக்கு எங்களுக்கு ஃபன்னாக தான் இருக்குது. எப்பயுமே அவன் இது பண்ணாலும் ஃபன்னாக தான் இருக்கும் எங்களுக்கு. அது ஹாப்பியாக இருப்பான் அவன் கிளாஸில். அவன் இருந்தாலே அவன் நல்லா மிமிக்ரி பண்ணுவான், அவன் பண்ணுவான், செம்மையாக பண்ணுவான். சும்மா சொல்கிறேன். இது என் காலு, இந்த பருது என் காலு, என் காலு மேலே நான் காலு போட்டுக்கேன், நீ என்ன கேட்க. அல்லு அர்ஜுனுக்கு சூப்பராக இருந்தது, உனக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. கிளாஸ்ல ஜனனின்னு ஒரு பொண்ணு இருக்கும். அவ தான் இருக்கிறதுலே பைத்தியம். ஆனால் எங்களை எல்லாத்தையும் பைத்தியம்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு தான் இப்போ கூப்பிடுறோம், ஜன்னி வாங்க. அவங்க கொஞ்சம் ஷை டைப்பு, முத்தழகா, அதனால தான் கொஞ்சம் ஷை டைப். சரி, முத்தழகு கொஞ்சம் ஷை டைப்பாக இருக்காங்க. அப்புறமா அவங்க ஃபேஸ் அவங்ககிட்ட நான் ரிவியல் பண்ணுறேன். சரி, அப்போ திருப்பி அடுத்த டைலாக் போட்டுடலாமா? அறிகிட்டவனே பரதேசி பட நீ எல்லாம் ஃப்ரெண்டாடா? ஒரு ஃபோன் பண்ணா ஒரு 1 ரூபா இல்லை விட்ட பேசாரா குறுக்க பேசாரா? ஏன் ஃபோன் பண்ணலாம்? நீங்க எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்ணி? அதாச்சும் காலேஜில் வந்து செம்ம ஃபன்னாக அவங்க எல்லாத்துக்கூடயும் எப்பயுமே ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு காலேஜை விட்டு போயிட்டாங்கன்னா ஃபோனும் பண்ண மாட்டாங்க. அவுட் ஆஃப் சர்வீஸ்லேயே இருக்கிற மாதிரி அவங்க செட்டில் யார் அந்த மாதிரி இருக்காங்க? அவன் பேர் சூர்யா. அவன் இங்கே இருக்கும்போது இவனை மாரி தான் கோளாராக தான் இருந்தான். இப்போ வெளியே வேலைக்கு போயிட்டு இருக்கான். அவ்வளோதான். அவனும் இந்த மாரி தான் எல்லாம் ஃபோனு பண்ணால் பேச மாட்டான், எடுக்கவும் மாட்டான். என் கிளாஸில் நான் பவிஷா தான் சொல்லுவேன். அவள் எப்போ பார்த்தா ஃபோனே பண்ண மாட்டான், நாமளே பண்ணி பேசினா ஹாய் ஹலோ அதுலேயே முடிச்சுப்பா, ஆனால் பேச மாட்டா அவ்வளோவா. ஆனால் காலேஜில் நல்லா ஃபன்னாக இருப்பாங்களா? ஃபன்னாக இருப்பா நல்லா. அந்த காலேஜில் ஜாலியாக இருப்பாங்க, வீட்டுக்கு போனால் அவுட் ஆஃப் சர்வீஸ், என்ன பண்ணாலும் கால் வராது. சூப்பருங்க. அந்த மாதிரி ஒரு கிளாஸுக்கு 4 பேர் இருப்பாங்க போல. நீங்களாம் யாருடா? How do I tell you? இந்த ஒரு சில பேர்த்த எந்த ஒரு ரகத்துலையும் சேர்த்தவே முடியாது. காமெடியாக இருப்பாங்க, டக்குன்னு சீரியஸாக மாறிடுவாங்க, ரொம்ப குழந்த மாதிரி நடந்துப்பாங்க. அந்த மாதிரி யார் அவங்களோட கிளாஸில் இவங்க இப்படி ஒரு ரகங்கிறதுல வந்து சேர்த்த முடியாத மாதிரி ஆள் யார்? என் ஃப்ரெண்டு வடமலைக்கு டெடிகேட் பண்ணுறேன். அவன் அப்படி தான் இருப்பான். திடீர்னு சீரியஸ் ஆயிடுவான், நல்லாவே சிரித்து பேசிகிட்டு இருப்பான். ஆனால் திடீர்னு கோளாறு மாதிரி பண்ணிவிட்டு அடிக்க போவோம் ஒருத்தங்களை. நாங்கள் போய் தடுப்போம். அது எதுக்கு பண்ணுறானே தெரியல. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. அதுக்காக இது டெடிகேட் பண்ணுறேன். சரி, பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. சரி, ஓகே. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் யார் அந்த மாதிரி இருக்கா? இவன் இந்தாண்டா ரகம், அவன் டக்குன்னு எப்படி இருப்பான்னு யாராலையும் சொல்ல முடியாது, அப்பப்போ மாறுவாங்கிற மாதிரி யார் இருக்கா? எங்கள் கிளாஸில் முகமது ஷஃபிக்னு ஒருத்தர் இருக்கிறான். திடீர்னு காமெடி பண்ணுவான் நல்லா. திடீர்னு காவம் வந்து எல்லாத்தையும் சல்லுன்னு அடிப்பான். அவன் கொஞ்சம் அப்படி தான், திடீர்னு சிரிப்பான், திடீர்னு காவம் ஆயிடுவான். நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. என் கிளாஸ் பையனே தான். அவன் பேர் ஜெய்சங்கர். திடீர்னு நல்லாவே தான் பேசிகிட்டு இருப்பான், திடீர்னு சைக்கோ ஆயிடுவான். எங்கேருந்து 3 நாளா மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். அவன் தான் தெரியும், அன்னியன். சரி, ஓகே. பாய்ஸ்லேருந்து 3 பேர்த்த டெடிகேட் பண்ணியிருக்கீங்க. அவங்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க, நீங்களும் பத்திரமா இருந்துக்கோங்க. லாவண்யா செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். நேத்ரா செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். அபிநயா செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். ஜீவிதா தான் எங்கள் கிளாஸ் பொண்ணு. அவள் அப்பப்போ சிரிச்சுட்டே இருப்பா, அப்பப்போ உம்முன்னு இருப்பா. ஏன்டின்னு கேட்டால் நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிடுவேன். அவர் கோளாறு தான். சுற்றி சுற்றி கோளாறாக இருக்கே. சரி, ஓகே. வேறு டைலாக் போகலாமா? அடுத்த கேம் போகலாமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் பண்ண மாட்டேன். நான் வேறு கேமுக்கு தான் போவேன். உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? பத்தியா நல்லா. சரி, ஓகே. அடுத்த கேம் போடலாமா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கேம் என்னன்னா பிஸ்கெட் கேம். இவ்வளோ நேரம் டைலாக்லாம் டெடிகேட் பண்ணி எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம்ல. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இவங்க எல்லாத்து கையிலையும் ஒரு பிஸ்கெட் கொடுத்துருப்போம். அதை அவங்களோட ஃபோர்ஹெட்டில் நெத்தியில் வச்சுட்டு அவங்க கை யூஸ் பண்ணாமல் ஃபேஸை மட்டும் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்க அதை சாப்பிட்ணும். நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு ஃபேஷியலில் மட்டும்தான் கொஞ்சம் மூவ் பண்ணணும், கண்ணை சிமிட்டுவீங்களோ என்னமோ பண்ணலாம். பட் அந்த பிஸ்கெட்டை கரெக்டாக சாப்பிடணும். உங்களுக்கு மொத்தமாக 3 சான்ஸ் இருக்குது. ஒரு தடவை கீழே விழுந்தா இன்னொரு தடவை எடுத்துக்கலாம். அதுக்குன்னு கீழே விழுந்ததெல்லாம் நான் எடுத்துற மாட்டேன், வேறு புதுசாக தரேன். ஓகேங்களா? அந்த மாதிரி 3 சான்ஸில் யார் சாப்பிட்றாங்கன்னு பார்த்துடலாமா? ஓகே, ஸ்டார்ட்.
ஓகே, உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் இருக்கு, திருப்பி ட்ரை பண்ணுங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. என்ன பண்றீங்க? சரி விடுங்க, அதை எடுக்காதீங்க. ஒரு பிஸ்கட் கீழே இருந்துச்சு சார். அந்த பிஸ்கெட் உங்களுக்கு தான், சாப்பிட்டுக்கோங்க. நான் தரேன். ட்ரை பண்ணுமா, அவ்வளோதான். சிரிக்கூடாது, விழுந்துரும். இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு, ட்ரை பண்ணுங்க. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து 4 கேர்ள்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் 2 பேர் வின் பண்ணிட்டாங்க. நாங்கள் சாப்பிட்ற விஷயம்னா கரெக்டாக விளாண்டு கட்டிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப பெருமையாக இருக்கு. சாப்பிட்றதுக்காக தானே வந்தீங்க? சரி, உனக்காக நீ வந்து இந்த ஷோ முடிச்சோடனே உனக்கு ஒரு பேக்கெட் பிஸ்கெட் நான் கொடுத்துட்றேம்மா. நீ போய் கிளாஸில் பத்திரமா சாப்பிட்டேன்னா ஸ்டாஃப் கிட்ட மாட்டினீன்னா நான் பொறுப்பு இல்லை. ஓகேவா? ஒன்றும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? ஸ்டாஃப்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த பொண்ணு எதுவும் சொல்கிறது இல்லையாம்மா? சரி, ஓகே. அடுத்து பாய்ஸோட அடுத்த செட் பார்த்துடலாமா? ஓகே, கேர்ள்ஸில் சிங்க பெண்ணுங்கிற மாதிரி 2 பேர் கரெக்டாக பிஸ்கெட் சாப்பிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி 4 பாய்ஸ் இருக்காங்க. இதில் எத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்னு பார்த்துடலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட். ஜஸ்ட் மிஸ், இன்னும் ட்ரை பண்ணுங்க. ஆல்மோஸ்ட். இன்னும் தலைவன் ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். வெற்றிகரமாக கேர்ள்ஸில் 2 பேர் வின் பண்ணாங்க. ஸோ நாங்கள் ஏன் வின் பண்ணாமல் இருப்போம்னு சொல்லி பாய்ஸ் வந்து 2 பேர் வின் பண்ணிட்டீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா ஜாலியாக இருந்துச்சா? இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ரொம்ப பெருமையா இருக்கா? அப்படி மைக்ல சொல்லுங்க. அவர் ரொம்ப பெருமையாங்க, அதனால அப்படிதான் பண்ணுவாரு. அவருக்கு இன்னொரு பேர் ராயன். ஓகே ராயன், ஜாலியாக பிஸ்கெட் சாப்பிட்டீங்க. சரி, ஓகே. திருப்பி இன்னொரு தடவை பிஸ்கெட் தர திருப்பி சாப்பிட்டு காட்டுறீங்களா? பிஸ்கெட் நான் மட்டும் ஓகே, ரெடி. சரி, ஓகே. திருப்பி அடுத்த கேம் போயிடலாமா? பழகிறதுல என்னங்க தப்பு? காசா பணமா கொஞ்சம் பழகிதான் பாருங்களேன். கூட்டிட்டு போய் நல்லா பழகுங்கய்யா. இவ்வளோ நேரம் அழகாக வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பிஸ்கெட்டை வந்து எப்படி கை யூஸ் பண்ணாமல் சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிட்டு காட்டினாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு டேலண்ட் எக்ஸ்போ பார்த்துடலாமா? அதாச்சும் இவங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ணுறது. பாய்ஸ் இருந்துட்டு எங்களுக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியும், எங்களோட டேலண்ட்டை காட்டுன்னு சொல்லி உங்களுக்காக இங்கே ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. அப்படியே உங்க சொல்லி நேம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்களா? என் பேர் கோகுல், ஃபர்ஸ்ட் இயர் திருப்பி ஈஸி படிக்கிறேன். ஈஸி படிக்கிறீங்களா? ஓகே. என் பேர் ரித்திக் ரோஷன், ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். உங்கள் பேர்? சுனில் குமார், ஃபர்ஸ்ட் இயர் ட்ரிபிள்.
என் பேர் மணிகண்டன், ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். என் பேர் லோகேஷ், கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, இந்த 5 பேரும் சேர்ந்து உங்களுக்கு இப்போ சூப்பரான ஒரு சாங்குக்கு சூப்பராக டான்ஸ் ஆட போகிறாங்க. அப்போ ஆடிடலாமா? லைட்டா ஒரிஜினல்ல போடு மாமே. பாட்டுனா சும்மா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். பங்கு புட்ட சாங்கு நமது நாட்டு அண்ணாதுரை போட்டறிந்த பொடியடா, அது மண்ட வெறிய நெடியடா, போட்டா தெரியாதடா. கொஞ்சம் பொடி பேரா பேரா தெரியடி தாத்தா தனியே கொடிய பறந்து தாத்தோ இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? படுக்கையில் ஆடணும் பல்லாங்குழியே, ஒதுங்கி ஒழியாது, உள்ளுக்குள் துடிக்குது நெஞ்சாங்குழி. டேய், மாவு மிஷினுக்குள்ள தலையை விட்டு வந்துட்டியா? ஏன்டா தலைலாம்? ஓகே, நல்லா டான்ஸ் ஆடி இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி டான்ஸ் ஆடி இருக்கீங்க. காமெடியா டான்ஸ் பண்ணுங்க. எங்க அப்பா அப்பவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. கவலையே இல்ல. ஏய், மாசான டான்ஸை காமெடி ஆடி இருக்கீங்க, செம்மையா இருந்துச்சு. ஓகே, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்க இருக்கீங்க. இவங்க ஆன டான்ஸுக்கு எப்படி என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆட தெரியாத ஓகே, இங்கே வந்து இந்த கேங்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட தெரியாதுன்னு பாதி பேர் சொல்கிறாங்க, அப்புறமேட்டு அக்ஸோரா கேங்குன்னு சொல்கிறாங்க. இந்த கேங் வந்து சூப்பராக ஒரு சாங்குக்கு மிக்ஸ்டு சாங்கில் மேஷப்பில் செம்மையாக டான்ஸ் ஆனாங்க. ஸோ இதை தொடர்ந்து அவங்க காலேஜ் கேர்ள்ஸும் ஆடுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நீங்களும் போய் என்கரேஜ் பண்ணோம், ஓகேவா? ஓகேடா, மண்டே கரெக்டாக எல்லாம் தொடச்சிக்கோ, வெள்ளை வெள்ளையாக இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட தெரியாத கேங்குன்னு சொல்லிட்டு மாசா ஆடிட்டு போனாங்க. இவங்களோட கேங் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வானர கூட்டம்னு சொல்லியிருக்காங்க. திருவிழாவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிரீடத்தோட கிளம்பிட்டீங்க. நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். அப்படி இந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்த்துடலாமா? ஓகே, டான்ஸ் ஆடிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி, ஓகே, பண்ணிடலாம். டிவில ஒரு பாட்டு போட்டேன், சாங்கடா, அதான் என் சாங். என்ன டான்ஸ் மாறி போச்சு. இந்த பக்கம் பார்த்தா, இந்த பக்கம் பார்த்தா, சரி பின்னால திரும்பி பாப்போம்னு பார்த்தா என்னால முடியல. अंगारों का अंबर सा लगता है मेरा सामने, मेरी राहों में फूलों का रास्ता है मेरा सामने. என் போட்டோ வச்சு பச்சை பச்சை கமெண்ட் அடிச்சினா சப்பனாரே வேண்டாஜா, சப்பனாரே வேண்டா, சப்ப சப்ப சப்பனாரே வேண்டா.
பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ చూపిస్తాను. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது ராசாத்தி 1 2 3 4 5 6 7 8 இதுக்கு ஆசையா பாரு. 10 10 10 10 10 கொல்லா 1 வெட்டு 8 8 8 8 8 கூட 1 போட்டு என்ன மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம் அப்படின்ற. రాజు మరి నా దాసు బాబా నీతో ఎప్పుడింత కిరికిరి కుర్చీని మార్చబెట్టి வானர கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் வந்தாங்க. சரி ஏதோ சும்மா டான்ஸ் ஆட போறாங்கன்னு நினைச்சாங்கன்னா மாஸ் பண்ணிட்டீங்க, வேற லெவலுங்க. எவ்வளோ நாளுங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க? நேற்று மதியானத்துலேருந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இப்படி டான்ஸ் ஆடிட்டிங்களா? நிஜமாவே வாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் வந்து அவங்களுக்கு எப்படி என்கரேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? யா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸில் 2 பேரும் வந்து நாங்கள் செம்மையாக டான்ஸ் ஆடுவோன்னு சொல்லிட்டு மாசாக 2 செட் வந்து டான்ஸ் ஆடி காட்டினாங்க. சரி, டான்ஸ் ஆடியாச்சு, திருப்பி ஆடு பாடுன்னு சொன்னால் டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பலூன் கேம் விளாட்லாம்.
பார்த்துடலாமா? எல்லாரும் சொல்கிற மாதிரி பலூனை ஊதி உட்காந்து உடைக்கணும், வாயில் ஊதி உடைக்கணும் அப்படிலாம் இல்லை. ஆனால் நீங்கள் பலூன் தான் உடைக்கணும். எப்படின்னா ஒரு 10 மெம்பர்ஸ் நின்றுப்பாங்க, எல்லாத்து கையிலையும் ஒரு பலூன் கொடுத்துருவேன். அவங்க அதை ஊதி முடிச்சு போட்டு அவங்க கிட்ட வச்சுக்கணும். அவங்க பலூனை மற்றவங்க யாரும் உடைக்கக்கூடாது, பட் மற்றவங்க பலூனை அவங்க உடைக்கணும். யார் கடைசி வரைக்கும் அவங்க பலூனை வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ நம்ம சேலம் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி விளாட்றாங்கன்னு பார்த்துடலாமா? எல்லார் கையிலையும் ஒரு பலூன் கொடுத்தாச்சு. ஆல்ரெடி நான் கேம்ஸ் ரூல் சொல்லிட்டேன். யார் கடைசி வரைக்கும் அவங்களோட பலூனை உடைக்காம பார்த்துக்கிறீங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். விளையாண்டுலாமா? ஸ்டார்ட். ஓகே, வின் ஆயிட்டீங்க. உங்க நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட்? என் பேர் கோகுல், இசிஇ ஃபர்ஸ்ட் இயர். டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நான். போ போ. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தோக்கடிச்சிட்டீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஈஸ்ட் டூனத்தியா எதுவுமே பண்ணாம இருந்தானே ஜெயிச்சிரலாம். ஓகே, அடுத்து கேர்ள்ஸ்ல இருந்து ஒரு 10 பேரை வர சொல்லி அவங்கள யார் வின் ஆகுறாங்கன்னு பாத்துறலாமா? ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. கேர்ள்ஸ் 10 மெம்பர்ஸ். பலூனை சேஃபா வச்சுக்கோங்க, ஆனா அடுத்தவங்க பலூனை உடைச்சிருங்க. இவங்க வந்து என்னதான் முடிவு பிடிச்சி இழுத்தாலும் வந்து பலூனை தொட போகும்போது அவங்க முடிவு பிடிச்சி இழுத்த காரணத்தினால் 2 பேரும் வந்து ஈக்குவல் வின். 2 பேரும் அப்படியே பலூன் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? அப்படியே போஸ் கொடுங்க பார்க்கலாம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் கேம் என்னன்னா ஜாலியாக பலூன் எல்லாரும் உடைச்சாச்சு, முடிய பிடிச்சி இழுத்து சட்டையை பிடிச்சி இழுத்து எல்லாம் உடச்சி ஜாலியாக விளாண்டுட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா கெஸ் த மூவி நேம் பை ஆக்டிங். ஒரு மூவியோட நேமை வந்து நான் ஒருத்தர்கிட்ட சொல்லிடுவேன். பாய்ஸ் டீம்னா பாய்ஸில் ஒருத்தர்கிட்ட சொல்லுவேன், கேர்ள்ஸ் டீம்னா உங்ககிட்ட ஒருத்தர்கிட்ட சொல்லுவேன். அவங்க ஒருத்தர் ஆக்டிங் பண்ணி அது என்ன மூவின்னு உங்கள் டீம் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். ஏய்
என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இந்த கேம் பாத்தீங்கன்னா பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ல இவங்க பேர் சொல்லலன்னா சண்டைக்கு வரக்கூடாது, ஓகேவா? ஸோ இதுல யார் வின் ஆகுறீங்கன்னு பார்க்கலாம். பாய்ஸ் வின் ஆயிருவீங்களா இல்லை கேர்ள்ஸா? கேர்ள்ஸ் வந்து கான்ஃபிடென்ஸாக இருக்காங்க, ஆனால் வின் ஆயிருவீங்க. இப்போ மூவி நேம் கெஸ் பண்ணுறதுக்கு கேர்ள்ஸ் டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. உங்கள் நேம், டிபார்ட்மெண்ட்? லாவண்யா, செகண்ட் இயர் கம்ப்யூட்டர். ஓகே, லாவண்யா ஃப்ரம் செகண்ட் இயர் கம்ப்யூட்டர். உங்களுக்கு ஒரு மூவி நேம் சொல்லுவேன், அதை நீங்கள் ஆக்ட் அழகாக பண்ணி காட்டணும். அதை வச்சு உங்கள் டீம் மெம்பர்ஸ் நீங்கள் என்ன ஆக்ட் பண்ணுறீங்களோ அந்த மூவி நேமை கண்டுபிடிக்கணும். ஓகே, உங்களுக்கு சொல்லிடலாமா? ஓகே கேர்ள்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட். எத்தனை பாயிண்ட்? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஓகே, அடுத்து பாய்ஸ்ல இருந்து யார் வந்து கெஸ் பண்ண போறீங்க? வாங்க ஃப்ரெண்ட் வாங்க. இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஓகே பாய்ஸ், உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்? ஓகே, அடுத்து கேர்ள்ஸ்ல இருந்து ஒருத்தர் வாங்க. ஒருவனா தனி ஒருவனா தனி ஒருவன் கண்ணாடியா நான் நீ நான் காதலா மனிதன் ரெண்டு வார் காத்து வந்து ரெண்டு காதலா நான் பாய்ஸ் வானத்தில் போலவா? வானத்துல பழைய படமா? சூரியன். வானத்து பழைய படமா? புது மேகமா? மேகம் சூரியன். மலையா? சூரியனா? சுத்துறதா? காற்றா? நிலா. வெண்ணிலா கபடி குழுவா? ஓடு நிலாவா? நிலா ஓகேவா? ஏதோ சொல்றா. நிலா ஓகேவா? இன்னொரு பண்ணு. அடுத்தது பண்ணு. சரி வந்துருவா. ஓகே பாய்ஸ், நீங்க இப்ப எத்தனை பாயிண்ட்? 2 பாயிண்ட். ஓகே தோ. இப்போ அடுத்த கேர்ள்ஸ் ஒரு மூவி கேட்டலாமா? மூக்குத்தி அம்மன். சாமியா? ஹீரோ யாரு? சிவனா? சக்தியா? இல்ல சிவா மனசுல சக்தியா? சிவா காதலா? லவ். சிவா பிரேமம். சிவன் காதல். சிவா மனசுல சக்தியா? அன்பே சிவம். ஓகே கேர்ள்ஸ், உங்களுக்கு இப்ப எத்தனை பாயிண்ட்? சரி, அடுத்து பாய்ஸ்ல இருந்து யார் ஆக்ட் பண்ண வரீங்க? கண்ணத்தில் முட்டமிட்டால். ஓகே கேர்ள்ஸ், உங்களுக்கு எத்தனை ஸ்கோர் இப்போ? 4. நான் என்னை போல வரணும். படிக்காதவன். நீ படிக்காதவனா? நாங்க படிக்கிறோம். நான் இல்லை. நீ இப்படி ஏதோ பண்றேன். யாரத பண்றேன்? நான் நேரம் தள்ளிச்சியா? ஹீரோ யாரா? ஹீரோ யாரா? நான் 20 சா. நான் 90 சா 20. யோகி பாபுவா? நான் புது படமா? தனுஷா? பழைய படமா? 20 சா. 20 சா. ஏய் பண்றா. ஹீரோ யாரா? தனுஷா? விஜயா? சிம்புவா? அபியா? யாரா இதுக்கு அப்புறம்? விஜய் சேதுபதியா? நானியா? நீ வரியா? நானியா? எனக்கு அப்படி ஒரு படம். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும். ஓகே, மூவிஸ் எல்லாரும் மாசா கெஸ் பண்ணீங்க. இப்போ யார் வின்னர்னா நீங்க எவ்வளவு பாயிண்ட்? 3. அப்ப யார் வின்னர்? இப்போ வந்து சூப்பரா எல்லாரும் வந்து மூவி நேம்ஸ் எல்லாம் கெஸ் பண்ணி நல்லா ஃபன் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து எங்களுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. நான் சோலோவா சாங் பாடுவேன், நான் வந்து சோலோவா டான்ஸ் ஆடுவேன், இல்லை குரூப்பா ரீல்ஸ் பண்ணுவேன்னு சொல்லி இங்க இருக்க நம்ம சேலம் பாலிடெக்னிக், எந்த காலேஜ்? அங்க இருந்து அவங்களோட இண்டிவிஜுவல் டேலண்ட்டை காட்ட போறாங்களா? சோ எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாமா? பாடி தொலையும். என்னை கொல்லாதே, தள்ளி போகாதே, நெஞ்சை கில்லாதே கண்மணி, சொன்ன சொல்லில் இல்லை உண்மைகள்,
ஏனோ கோவங்கள் சொல்லடி உன்னை தீண்டாமல் உன்னை பார்க்காமல் கொஞ்சி பேசாமல் கண்ணில் தூக்கமில்லை என்னுள் நீ வந்தாய் நெஞ்சில் வாழ்கின்றாய் விட்டு செல்லாதே இது நியாயமில்லை கண்ணை மூடிக்கொண்டாலும் உன்னை கண்டேன் மீண்டும் ஏன் இந்த ஏக்கம் வெள்ளை மேகத்துண்டுக்குள் எழும் மின்னல் போல் எந்தன் வாழ்வெங்கும் மின்னல். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் பைபிள்னாலும் பயந்த மாதிரி கட்டிக்கோ இல்லைன்னா தெரியாதனமா உன் கழுத்துல என் டூல்ஸ் மாட்டிக்கோ வேணாண்ணா இருக்கிற இடத்துல இருந்து உன் லொக்கேஷனை மாற்றிக்கோ இல்லைன்னா கேட்டில் பாட்டில் வீட்டில் பிறந்தா வீட்டில் கேட்டில் சாத்திக்கோ வேணாண்டா விளம்பரம் ஒரு சுறா கூட்டம் வெயிட்டிங் ஃபார் கலவரம் என் கையும் இருக்கு என் கண்ணு சேவந்து அந்த சண்டை சீனுக்கு மலவும் கேப்ஸ் மேலே தான் சேவப்பாக இருக்கும் கிளாஸ் வந்தாலும் கிளைமேக்ஸ் நடக்கும் என்னன்னாலும் என் ஊரில் நிரந்தரமாக என் கொடி தான் பறக்கும் கொடுத்த கல்லை கட்டி கடலில் இறக்குற டெக்னிக் பிள்ளைங்க சம்பவம் செஞ்சுட்டு பிள்ளைங்க போவாங்க சிறைசாலைக்கு பிக்னிக் வேணும் இல்லை ஆட்டோமேட்டிக் உன் காரை சொல்ல என் கண்ணை சொன்ன நீ குதிரை போடல குச்சினே இருந்தா ட்ரிகர் அழுத்து வந்துட்டு கடற்காரன் உங்கள் அப்பனுக்கு அப்பன் குறி வச்சா கழுக குறியோ எதுவோ முடியாது தப்ப நான் ஜனங்க பார்க்க நான் மேலே ஏறலை ஜனங்களை பார்த்துக்கு ஏறுறேன் என் ஜனங்கனோண்டு நான் மாலை வாங்கி இறுதி சடங்களை கூறுறேன். ஓகே, அடுத்த ஹிப்ஹாப் தமிழா வந்து சேலம் பாலிடெக்னிக்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்மையா ரேப் சாங் ஒன்று பாடினாங்க. ஓகே, பாய்ஸ்ல இப்போ ஒரு ரேப் பார்த்தாச்சு. கேர்ள்ஸ் எம் ஜனத் பேகம், தேர்ட் இயர் டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர். நட்புகள் பொய்கள் கிடையாது, நட்புகள் தவறுகள் நடக்காது, நட்புக்குள் தன்னலம் இருக்காது, நட்புக்கு ஆண் பெண் தெரியாது, நட்பு என்னும் நூல் எடுத்து பூமியை கட்டி நீ நிறுத்து, நட்பு நட்பு தான், காதல் காதல் தான், காதல் மாறலாம் நட்பு மாறுமா, காதல் ஒன்றும் தவறே இல்லை, காதல் இன்றி மனிதனும் இல்லை, நண்பர்களும் காதலராக மாறிய பின் சொல்லு உண்மை. காலேஜ் லைஃப்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் வந்து நம்மளால் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக சூப்பராக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் பண்ணாங்க. சரி, ஓகே, கேர்ள்ஸில் சொல்லவா ஒரு சூப்பர் சாங் வந்தது. பாய்ஸ் என்னப்பா எப்போ பார்த்தாலும் சும்மா பாட்டு பாடுறேன் இல்லைனா டான்ஸ் ஆடுறேன்ட்டு நான் மிமிக்ரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ அவங்க நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாருன்னா மிமிக்ரி பண்ணி காட்ட போகிறாரு. உங்கள் நேம்? சிவபிரசாத். இப்போ நம்மளுக்காக மிமிக்ரி பண்ண போகிறாங்க. எந்த மிமிக்ரி பண்ண போகிறீங்க? என்ன டைலாக்? புஷ்பா டைலாக். சரி, மாஸாக பண்ணுறீங்க, ஓகேவா? இது என் காலு, இந்த பக்கத்து என் காலு மேலே நான் காலு போட்டுக்கேன், நீ என்ன கேட்குற? இவ்வளோ நேரம் 3 பாட்டு கேட்டுட்டோம். நான் சோலோவா டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்காக ஊதா கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு வெயிட் பண்ணுறாங்க. கூப்பிட்டுறலாம். என்னப்பா பாட்டு அப்புறம் மிமிக்ரி பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து சோலோ டான்ஸும் பண்ணியாச்சு. நாங்கள் அதெல்லாம் பண்ணல, நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரீல்ஸ்குள்ளேயே போகிறோம். நாங்கள் வந்து இமிட்டேட் பண்ணி ரீல்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு கேங் வந்திருக்காங்க. ஸோ பண்ணிடலாமா? ஓகே. எங்க கொடிக்குளம் பேச்சு தெரியாதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏய், கொடிக்குளம் பேச்சு என் தங்கச்சி மாதிரி, தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. 7 மூக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் பேச்சியே வச்சிருந்திருக்காருப்பா. ஏப்பா, ஓ மகளை கூட தான் எனக்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளைய நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நீ ஒத்துக்கிருவியா? டேய், பிக்காலு பிள்ளை பார்த்து பேசுறா, பல்லக்கெல்லாம் கழட்டி போடுவேன். போயா போக்கவாயா? யார பாத்துற போக்கோ ஒன்ன அந்த வந்துருச்சுடா. இவங்களுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொல்ல வந்த பாரு. ஓகே, நிறைய பேர் வந்து அவங்களோட டேலண்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இப்போ அடுத்து வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு அழகான சாங் பாட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. என்ன சாங் பாட போகிறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் சாங். நேற்று இல்லை நாளை இல்லை. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல, தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. என் நண்பனை போல் யாரும் இல்ல இந்த பூமியில, நட்புக்கு தான் நீடே இல்ல
இந்த பூமியில சாதியில வேதமில்ல நட்புக்குள்ள என் நண்பன் இருக்கிற வரையில் எனக்கு கவலை இல்ல. இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. நட்பே துணை, நட்பே துணை. இப்போ நம்ம பண்ண ஷோ என்ன? இப்போ நம்ம என்ன கலாட்டா பண்ணோம்? நிறைய நிகழ்ச்சி பார்த்துட்டோம். ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியும் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிடுச்சு. அண்ட் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சாங்ஸ் பாடினாங்க. அப்புறம் எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ணி காட்டினாங்க, மிமிக்ரி பண்ணாங்க, பலூன் கேமில் வந்து முடிய பிடிச்சி இழுத்தாங்க. நிறைய பேர் வந்து பிஸ்கெட்டை வந்து மாசாக சாப்பிட்டு காட்டினாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபன்னோட இந்த டே வந்து கம்ப்ளீட் ஆச்சு. சரி, இப்போ நம்ம இருக்கிற இடம் எந்த இடம்? ஓகே, இப்போ வியூவர்ஸ் எல்லாரும் வந்து பொங்கல் அன்னைக்கு ஜாலியாக வீட்டில் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க உங்களோட ஹாலிடேஸை நம்புகிறேன். ஓகே, நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வியூவர்ஸ்க்காக விஷ் பண்ணிடலாமா? SS வர்மா வியூவர்ஸ்க்கு ஹாப்பி பொங்கல். வீடு போ, போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வெட்டிய பாருங்க.